எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னதானம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மேஜிக் உங்க வாழ்க்கையில நடக்கும். அன்னதானம்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. மனிதனுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாய்க்கு கொடுக்கலாம், புறாவுக்கு கொடுக்கலாம், கழுகுக்கு கொடுக்கலாம், காக்காக்கு கொடுக்கலாம், கழுதைக்கு கொடுக்கலாம், ஆந்தைக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா சாப்பாடா கொடுக்கணும். நாம் செய்த மொத்த கர்ம வினைகளையும் அழிக்கும் வலிமை அன்னதானத்திற்கு உண்டு. மறந்துடவே கூடாது எந்த சூழ்நிலையிலும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க கையால அன்னதானம் பண்ணுங்க. பணம் இன்னொருத்தவங்களுக்கு அமுச்சு விட்டு அன்னதானம் பண்ணாலும் அந்த பலன் இருக்கும், இருக்காதுலாம் கிடையாது. பட் இருந்தாலும் கூட உங்க கையால நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னா இன்னும் அதுக்கு பவர் ஜாஸ்தி. நீங்க உங்க கையால டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்னதானம் பண்ணும்போது அந்த அன்னதானத்துல இருக்கக்கூடிய அந்த பவரை, அன்னதானத்துல இருக்கக்கூடிய அந்த வலிமையை உங்களால் உணர முடியும். அதனாலதான் சொல்றேன், டைம் கிடைக்கும் போது உங்க கையால அன்னதானம் பண்ணுங்க. பண்ணிரலாமா? தயவு செஞ்சு பண்ணுங்க. யாரு சொன்னாலும் கேட்காதீங்க. சில நேரத்துல அன்னதானம் கொடுக்கும் போது ஆள் இருக்க மாட்டாங்க, டயர்ட் ஆயிடக்கூடாது. சில பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது திட்டு